வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆறுகளில் தடுப்பணை கட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. பட்டாசு தொழிலை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதி. அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். ஆறுமுகசாமி ஆணையத்தால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் ஸ்டாலின் என தினகரன் பேச்சு. பிரதமர் மோடியும் முதலமைச்சர் பழனிசாமியும் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக குற்றச்சாட்டு. பிரச்சாரத்தில் அவதூறாக பேசியதாக கோவையில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு. அமைச்சர் SP வேலுமணி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. வங்கிக் கடன் பெற்று ஏமாற்றியவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வெளிநாட்டுக்கு ஓடவில்லை. பாஜக ஆட்சியில் கண்டிப்பான காவலாளிக்கு அஞ்சி தப்பி ஓடிவிட்டதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆறுகளில் தடுப்பணை கட்டுவதற்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அனுப்பகுளத்தில் மக்களவை தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி, சாத்தூர் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் ஆகியோரை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். நாட்டில் எந்த மாநிலத்திலும் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் தரப்படவில்லை என்றும் தமிழகத்தில்தான் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆறுகளில் தடுப்பணை கட்டுவதற்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லா குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் மின் இணைப்பு இருக்குது. வீட்டுக்கு நீங்க எல்லாம் மின்சாரம் வச்சுதான் லைட் எரி வைக்கிறீங்க. ஆக எல்லா வீட்டில் இருக்கின்ற குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் விலை எல்லாம் கரண்ட் கொடுக்குது அம்மாவுடைய அரசு. இலவசமா 100 யூனிட் மின்சாரம் தரும். இந்தியாவில் யாரும் இலவசமா மின்சாரம் தரதில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அம்மா இருக்கும் போது அறிவிச்சாங்க. அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா வீடுகளுக்கும் 100 யூனிட் வரைக்கும் இலவசமா மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். அந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு தான் நடைமுறைப்படுத்திருக்குது. ஆக என்னென்ன சொல்லணுமோ அதை அனைத்தும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிற நேரத்தில் சுட்டிக்காட்டி நம் கிராம நிறைந்த பகுதி ஏரிகள் குளங்கள் முழுவதும் ஆழப்படுத்தப்பட்டு பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு கூட வீணாகாம அங்கேயே தேக்கி வைப்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதே போல பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். உபரியா வெளியே போய் கடலுக்கு போகுது. அந்த நீரை தேக்கி வைப்பதற்காக தடுப்பணை கட்டுவதற்காக இன்னைக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து 1000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்களுக்கு செய்கின்ற நன்மை, விவசாய மக்களுக்கு செய்கின்ற நன்மை. துரோகிகளின் செயலால் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்துள்ளதாகவும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சாத்தூருக்கு தாமிரபரணி குடிநீர் வழங்கும் திட்டத்தை தான் திறந்து வைக்க உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோல் செவல்பட்டியில் பிரச்சாரம் செய்தபோது பட்டாசு தொழிலை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் தெரிவித்தார். பாதுகாக்கப்படும், பட்டாசு தொழிலுக்காக அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஏனென்றால் உங்களுடைய அமைச்சர் மாண்பு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இங்கே இருக்கின்ற பட்டாசு தொழிலை சேர்ந்த உரிமையாகவும் எங்களை எல்லாம் வந்து பார்த்து இந்த பட்டாசு தொழில் தொடர்ந்து இயக்குவதற்கு நீங்க அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாலும் அவருடைய கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றத்தில் அரசின் சார்பாக மூத்த வழக்கை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இந்த தொழில் நிலைத்து நிற்ப தொழில் தொடர்ந்து நடைபெற அம்மாவுடைய அரசு துணை நிற்கும் என்ற செய்தியை சொல்லி இன்னைக்கு சிவகாசி, சாத்தூர், வெப்பக்கோட்டை மற்றும் விருதுநகர் ஆகிய ஒன்றிகளில் உள்ள 750 கிராமங்களுக்கு கூட்டுக்குடிய திட்டம் கொடுக்கப்படும். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து சத்தியமங்கலம் அருகே உள்ள காவிலிபாளையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். காவிலிபாளையம் குளம் சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு மக்களுடைய எண்ணக்கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் 1000 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டு
நச்சனூருக்கு அருகாமையிலே அந்த பணிகள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டு காலத்தில் அந்த பணிகள் நிறைவு பெறும். ஏரிகள், குளங்கள் அனைத்தும் நீர் நிரப்பி தரப்படுவதற்கு அரசு நடவடிக்கை விரைந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி அனைத்தும் வறட்சி பகுதியாக இருக்கிற பகுதியில் பசுமை பகுதியாக மாற்றுவதற்கு நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இங்கே இருக்கிற மத்தியில் இருக்கிற பாரத பிரதமரும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டத்தையும் மிக விரைவிலே மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பணிகளும் விரைந்து நடைபெறும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறுமுகசாமி ஆணையத்தால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் திமுக தலைவர் ஸ்டாலின் என அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் கொண்டுவரப்பட்டதற்கு காரணம் ஸ்டாலின் தான் என தெரிவித்தார். அந்த ஆணையத்தால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவரும் ஸ்டாலின் தான் என குறிப்பிட்டார். நம்ம சொந்தமாக அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணதே திமுக தான். இப்ப இவர் விசாரணை வைக்கிறாரா? விசாரணை வைக்க வேண்டியது நம்ம, வைக்க போறது முதல்ல விசாரிக்க வேண்டியது ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள்லாம் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. இவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க, பிஜேபியோட போவாங்க, காங்கிரஸோட யாரும் ஆட்சி அமைச்சாலும் பதவி வேணும், அவ்வளவுதான். தமிழக மக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் நரேந்திர மோடியும் வஞ்சித்து விட்டதாகவும் தினகரன் குற்றம் சாட்டினார். பாதுகாப்பான இந்தியா தேவை என்பதன் அடிப்படையிலேயே வளமான தமிழகம் உருவாக்க முடியும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகரனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று கூறினார். முதலிலே நாம் எல்லாம் இந்தியர்கள், தொடர்ந்து தமிழர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பான இந்தியா தேவை. அதன் அடிப்படையிலே வளமான தமிழகத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். பாதுகாப்பான இந்தியாவுக்கு அந்த உத்தரவாதத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு நம்முடைய பணி சிறப்போடு அமைய வேண்டும். முன்னதாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் எச். ராஜா, மானாமதுரை அதிமுக வேட்பாளர் நாகராஜ் ஆகிய இருவரையும் ஆதரித்து தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது தற்போது 5 ஆண்டுகளாக பாஜக சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாகவும் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை செல்லாத நோட்டு என்றும் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிந்து கொண்டே வருவதால் ராகுல் காந்தி 2 தொகுதியில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். 5 ஆண்டுகள் ஒரு மாற்றுக் கட்சி பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தவர்கள் இன்னொரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடாது. அது காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்புடையதல்ல என்று நான் கருதுகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னால் அவர்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. அவருடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையிலே ஒரு செல்லா நோட்டு என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கோவை தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பி.ஆர். நடராஜனை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டபோது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குறித்து ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதேபோல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ராமச்சந்திரன், வெற்றிவேல் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறாக பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணிக்கு 40 தொகுதிகளுக்கும் ஸ்டெர்லைட் ஆலை செலவு செய்வதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கனிமொழியை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முத்தரசன் இவ்வாறு தெரிவித்தார். 29 நாள் ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது.
ஸ்டெர்லைட் ஆலை கூடாது, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இல்லாமல் கோவில்பட்டியில் இருக்கிற பயணிகள் விடுதிக்கு ஏன் வந்தார்? யாராவது அப்படி வருவார்களா? உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள். இங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் ஆகவே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொடிய தாக்குதல், அது கொடூரமான தாக்குதல். ஸ்டெர்லைட் ஆலைக்கு நிர்வாகத்திற்கு ஆதரவாக மத்திய அரசு, மாநில அரசு, 2 அரசும் இணைந்து மிக கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டால் அந்த அடக்குமுறையின் மூலமாக இனிமே போராட மாட்டார்கள். ஸ்டெர்லைட் ஆலையை காப்பாற்றி விடலாம், அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு தான் அந்த கொடிய அடக்குமுறை மேற்கொள்ளப்பட்டது. மக்களின் தாகம் தீர்க்காத அரசு அகற்றப்பட வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அரசியலுக்கு வந்திருந்தால் தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று கூறினார். என் வாழ்வில் நடந்த சில விஷயங்கள், உங்கள் வாழ்வில் நடந்த பல விஷயங்கள் என்னை யோசிக்க வைத்தது. இந்த அன்புக்கு கைமாறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப லேட்டா யோசிச்சுட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல கேட்கணும். ஏன் சொல்றேன் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் இது வேற திண்டுக்கல். தாமதப்படுத்திட்டான். இவரும் சரி நானும் சரி தாமதமா வந்துட்டான். அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். நீங்களும் சரி தாமதமா விழித்துக் கொண்டீர்கள். அதற்கான தண்டனையை தான் நாம் இத்தனை காலமாக அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அது நம்மை விட்டு நீங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் வங்கிக் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாத தொழிலதிபர்கள் பாஜக ஆட்சியில் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் புலன்சாகரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங், வங்கிக் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாத தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் கோச்சி ஆகியோர் காங்கிரஸ் அரசு நீடித்தவரை நாட்டை விட்டு தப்பி ஓடவில்லை என தெரிவித்தார். மோடி ஆட்சிக்கு வந்ததும் கண்டிப்பான காவலாளி வந்துவிட்டார் என அறிந்த அவர்கள் நாட்டை விட்டு தப்பி வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாகரீகம் இல்லாதவர்கள்தான் திமுக கூட்டணியில் இருப்பதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் குமாரபாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஒரு வலுவான ஆட்சி இருந்தால்தான் மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடும் சலுகைகளும் பெற முடியும் என்று கூறினார். மேலும் இதன் அடிப்படையிலேயே அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணி அமைத்திருப்பதாக நாகரீகம் இல்லாதவர்கள்தான் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் சரத்குமார் விமர்சித்தார். ஒரு சிறந்த கூட்டணியாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைந்தவுடனேயே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருக்கு அச்சம் வந்துவிட்டது, பயம் வந்துவிட்டது. ஆகவேதான் இந்த கூட்டணியை சந்தர்ப்பாத கூட்டணி என்று சொல்கிறார். அநாகரிகமாக பேச தெரியும், நாகரிகமா பேச மாட்டார், அரசியல் பேச மாட்டார். அவர் தேவையானதான் சொல்லுவார், தேவையற்றதும் சொல்வார். ஆக நாகரிகம் இல்லாத ஒருவர்கள் தான் அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் அதிமுகவின் மெகா கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி வாக்கை சூடும் என தெரிவித்தார். எங்கு பார்த்தாலும் மக்களின் எழுச்சி ஆரவர பார்க்கும்போது இந்த மெகா கூட்டணியால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியடையும். 40 நமது என்ற இலக்கை அடையமலருக்கு தான் இந்த எழுச்சியை நான் பார்க்கிறேன். நான் பல தேர்தல்கள் நான் பார்த்திருக்கேன். அந்த எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் உருவாக்கி மெகா கூட்டணி கிடைக்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரக அரசு அந்நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான சயீத் பதக்கத்தை பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிக்க உள்ளது.
அரசர்கள், ஜனாதிபதிகள் மற்றும் மாநிலங்களின் தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த இந்த விருதை இந்திய பிரதமருக்கு வழங்க ஐக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதி ஷேக் கலிஃபா பின் சையத் அல் நஹியான் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இரு நாடுகளுக்கும் நீண்டகால நட்பு மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துவதில் நரேந்திர மோடியின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்களின் மூலம் தமிழ் மொழியே இந்தியாவின் மூத்த மொழி என தெரிய வருவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் மீண்டும் அகழாய்வு நடத்த தொல்லியல் துறைக்கு உத்தரவிடக் கோரி தூத்துக்குடியை சேர்ந்த காமராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் தூத்துக்குடி சிவகலைய பரம்பு பகுதியில் அகழாய்வு நடத்த கோரியும் தனி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் அந்த வழக்கின் மீது வியாழனன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மாதிரி பொருட்களின் கார்பன் பரிசோதனையில் ஒரு பொருளின் வயது கிமு 905, மற்றொன்றின் வயது கிமு 791 என தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். விசாரணைக்கு பின்னர் பேசிய நீதிபதிகள் தமிழ் மொழியே இந்தியாவின் பழமையான மொழி என தெரிய வருவதாக கருத்து தெரிவித்தனர். கார்பன் சோதனை முடிவுகளின் அடிப்படையில் ஆதிச்சநல்லூரில் அடுத்த கட்ட அகழாய்வு பணியை மத்திய அரசு மேற்கொள்ளுமா அல்லது மாநில அரசு மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுமா என்று மத்திய தொல்லியல் துறை ஏப்ரல் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் திடீரென சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டணம் பீட்டர் தெருவை சேர்ந்த ஸ்ரீதர் ருட்ரிகோ திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளர் ஆவார். இந்த நிலையில் நேற்றிரவு 9:30 மணி அளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென இவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் ஸ்ரீதர் ருட்ரிகோவின் தம்பியும் திமுக ஊராட்சி கழக செயலாளரான ஆனந்த் ருட்ரிகோவின் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. 1.5 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பணம் எதுவும் சிக்கவில்லை என கூறப்படுகிறது. திமுகவினரை மட்டும் குறிவைத்து வருமான வரி சோதனை நடத்தப்படுவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாடுதான் எனக்கு முக்கியம், அடுத்ததுதான் கட்சி என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 6ஆம் தேதி பாஜக உதயமான நாளையொட்டி அக்கட்சியின் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துடையவர்களை தேச விரோதிகள் என்பது பாஜகவின் கொள்கையல்ல என்று தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவைத் தொகுதியில் தன்னை 6 முறை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அத்வானி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். தேர்தல் ஜனநாயகத்தின் திருவிழா என்பது உண்மைதான், ஆனால் அது நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று கூறியிருந்தார். இது அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், தேர்தல் நடத்துபவர்கள் மற்றும் அனைவருக்கும் மேலான வாக்காளர்கள் கைகளில் உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிட பாஜக தலைமை அத்வானிக்கு வாய்ப்பளிக்காத நிலையில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரத பிரதமர் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் அம்பானி, அதானி உள்ளிட்ட பெரும் கார்ப்பரேட் முதலைகளுக்கு தான் காவலாளியாக இருக்கிறார் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலையில் போட்டியிடும் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா உரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் சிறுபான்மை மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளன என்றார். தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறையும் தமிழக காவல்துறையும் அதிமுக, பாஜக கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளைப் போல் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வேலையை செய்தார்கள். அதே வேலையை அதில் மட்டும் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழிமுறையை எடப்பாடி பழனிசாமி பின்பற்றுகிறார். அதான் நான் சொன்னேன், தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறையும் தமிழகத்தில் காவல்துறையும் பாஜக அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை போல் செயல்பட்டு வருவது ஜனநாயக விரோத நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். புதுக்கோட்டையில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் இளங்கோவை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், சாதிக் பாஷா கொலைக்கு யார் காரணம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்வாரா என்றும்,
கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கு சாதிக் பாஷா கொலை ஒரு உதாரணம் எனவும் தெரிவித்தார். எதிர்கட்சி தலைவர் மிஸ்டர் ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது மட்டுமே தன்னுடைய பழக்கமா வச்சிருக்காரு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பாரு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கும் எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களே புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் மக்களவைத் தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டராம்பட்டு அடுத்த விஜயப்பனூர் கிராமத்தில் 2000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக மயான பாதை தனியாக அமைத்து தரக்கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தென்பெண்ணை ஆற்று நீரை கொண்டு வந்து ஏரியில் நிரப்ப வேண்டும் என கிராம மக்கள் நெடுங்காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மயான பாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அமைத்து தராததால் மக்களவை தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 30 வருஷமா சுடுகாட்டுக்கு ரோடு இல்ல. நல்ல அகலமா இருந்த தார் சாலை இன்னைக்கு சுருங்கி போயிட்டு ஒத்தையடி பாதை மாதிரி மாறி போச்சு. அதையும் கண்டுக்கிறதுக்கு அதிகாரிங்க இல்ல. இப்பொழுது எங்க கிட்ட 2000 ஓட்டுக்கு மேல இருக்கு. அதனால விஜயபுனூர் பஞ்சாயத்தை தனி பஞ்சாயத்தா அறிவிக்க கோரியும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த 5 கோரிக்கை நிறைவேறலன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதோடு அடுத்த கட்டமாக எங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டையும் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நாங்க கொடுத்துடலான்னு இருக்கிறோம். மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே நாளை முதல் மலை ரயில் இயக்குவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மலை ரயில் சேவை 1899ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. பழமை வாய்ந்த இந்த ரயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது. பசுமை நிறைந்த மலைப்பாதையின் இடையில் செல்லும் இந்த ரயிலில் பயணிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். இந்த மலை ரயில் பல்லாண்டு காலம் பயன்பாட்டில் இருந்ததால் அதனை திருச்சி பொன்மலை ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னை பெரம்பூரில் புதிதாக தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் புது பொலிவுடன் கொண்டு வரப்பட்டன. இதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதற்கான ஓட்டம் வெற்றி பெற்றதால் நாளை முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை மலை ரயிலை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை சீசனை முன்னிட்டு ரயில்வே நிர்வாகம் சிறப்பு ரயில் விட்டிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அதுக்கு உண்டான கட்டணத்தை கொஞ்சம் குறைச்சா சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் அதிகமாக பயன்பெறுவாங்க. இந்த ரயிலை இதோடு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக இயக்கினால் அதிகமாக சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் அதனால் பயன்பெறுவாங்க. இதோடு நிறுத்தாமல் இதை தொடர்ந்து இயக்கணும் என்று ரயில்வே நிர்வாகத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.